ஆவிகளாக அலையும் ஆத்மாக்கள், their existence are true. அவை மனிதர்களை விட வலிமை வாய்ந்ததா? மனிதர்களால் அவற்றை தொடர்பு கொள்ள முடியுமா? Can we have some medium to communicate? ஆவிகள் மனிதர்களோடு தொடர்பு கொள்ள விரும்புமா? இப்படி பல அமானுஷ்ய கேள்விகள் என்னுள்ளே. I have an answer for all this. My answer is simple. கால யந்திரம். I am Ashok Raj. நான் ஒரு ஆவி உலக ஆராய்ச்சியாளன். என்னுடைய இத்தனை வருஷ ஆராய்ச்சியே இருட்டில் இருக்கிற அமானுஷத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது தான். என்னுடைய தேடல்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கு. நான் நிறைய இடத்துல தேடியிருக்கேன். அதர்வன வேதம் நமக்காக நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பொக்கிஷம். என் ஆராய்ச்சியின்படி இங்கு நடக்கும் சிறு அசைவுக்கு கூட கிரகங்களின் காலநிலைகள் தான் காரணம். என் கணிப்புப்படி கால கிரகங்கள் அதனுடைய அமானுஷ்ய நிலைகள் எனப்படும் அஷ்ட லக்கணத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆத்மாக்களின் குரல் பூமியில் பிரதிபலிக்கும். நம் மனதை நாம் ஒருநிலைப்படுத்தும் பொழுது நம் சரீர ஆத்மாவின் குரல் கால கிரகங்களை அஷ்ட லக்கணத்தில் சஞ்சரிக்க செய்யும். சரவணன், ஞாபகம் இருக்குல்ல? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தைரியமாக வாங்க, என் ஆராய்ச்சியில் உங்களுக்கும் பங்குண்டு. அதையே நான் மூலக்கூறாக கொண்டு உருவாக்கிய இயந்திரம். இக்கருப்புலக சூழ்ச்சியை உலகுக்கு வெளிக்காட்டுவதே கால இயந்திரம். அவன் என்ன இப்போ கால் பண்ணுற? என்னால் வர முடியாது. நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். நீயும் வராத, சொன்னா கேளு. ஹலோ ஹலோ. என்னாச்சு? வாங்க சரவணன். என் கசின் அவனுக்கு ஏதோ பிரச்சனையா? நான் சொன்னா எங்க கேட்க போகிறோம். நான் விஷயத்துக்கு வரேன். திஸ் இஸ் மை ரிசர்ச். நீங்களே பாருங்கள். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. இந்த ஆராய்ச்சியை நம்ம சொசைட்டி நம்புன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை உணர வரைக்கும் பொய்யா தான் தெரியும். இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. மை ப்ளஷர். சரி, இப்போ என் கேள்விக்கு வரேன். ஆவிகள் மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ணோன்னு சொல்கிறீங்களே, அப்போது எந்த மொழியில் கம்யூனிகேட் பண்ணோம்? ஆத்மாக்கள் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது. அவைகளோட பதில்களை நம்ம ஆழ் மனசில் செலுத்திடும். நமக்கு தெரிஞ்ச மொழியில் நம்ம மூலமாக அது வெளியே வரும். This is even applicable for the questions we asked them. நான் இங்கிலீஷ் மூலமாக தான் அந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வர போகிறேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு சொல்ல.
ஆத்மாக்கள் மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறதே மனிதர்களை ஆட்கொள்ளணுன்ற ஒரே காரணம்தான். அது மூலமாக அவங்களோட நிறைவேறாத ஆசைகளை தீர்த்துக்கத்தான். அப்போது அந்த ஆவிகள் எப்படிப்பட்டது? ஆஸ் பர் மை ரிசர்ச், இங்கே இருக்கிறது எல்லாமே பேட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் டீமன்ஸ். நல்ல ஆத்மாக்கள் நம்ம அட்மாஸ்ஃபியரில் சஸ்டெயின் ஆகாது. உங்கள் ரிசர்ச் உண்மையாகவே இருக்கட்டும், இந்த சொசைட்டி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு இந்த விபரீதம்? பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை ரிசர்ச் இஸ் ட்ரூ. அமானுஷத்தை பற்றி இந்த உலகத்துக்கு நான் தெரிய வைப்பேன். இந்த எந்திரத்தில் மொத்தம் 26 கணித குறியீடுகள் இருக்கு, which are pointing to English alphabets. இது நமக்கான மொழி வடிவம், வெளி உலகத்துக்காக. இதில் ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கு. இதுதான் சூழ்ச்சம எந்திரம். வாட் எவர், நீங்கள் சொல்கிறத நோட்ஸ் எடுக்கிறேன். முக்கியமான விஷயம், நான் என் மனசுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிப்பேன். அதோட பதில்களை இந்த முக்கோணம் இங்கே இருக்கிற குறியீட்டுக்கு என் கைவிரல்களை இழுத்து செல்லும். நான் என் மனசை ஒருநிலைப்படுத்தும் பொழுது ஆத்மாக்கள் இங்கே வரும். ஆரம்பிக்கலாம். அவின், நான் உன வரவேணா சொன்னல, ஒன்றும் தேவையில்ல, டோரை க்ளோஸ் பண்ணு. Welcome. Shall I communicate with you? When did you die? What is your name? அவின், ப்ரொஃபைல் ஓகேவா? லைட்டிங் ஓகே? டேக் போகலாமா? ஓகே, ரெடி. ஆள் மாட்டிக்கிச்சு, போட்டுறவா?
சென்னை வேளச்சேரியில் உள்ள குடியிருப்பில் மர்மமான முறையில் கொலை சம்பவம் நடந்தேறியுள்ளது. அவின் எனப்படும் சுமார் 24 வயது மதிப்புடைய இளைஞர் அவ்வீட்டின் முன்புறத்தில் மர்மமான முறையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவின், நான் உன வரவேணா சொன்னல, ஒன்றும் தேவையில்ல, டோரை க்ளோஸ் பண்ணு. சம்பவம் நடந்த நேரத்தில் உடன் இருந்ததாக கருதப்படும் இளைஞர் சரவணன் என்ன ஆனார், எங்கு சென்றார், அவருடைய நிலைமை என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. சரவணனுடைய குடும்பத்தினர் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி அவ்வீட்டின் உரிமையாளரான ஆவி உலக ஆராய்ச்சியாளர் என கருதப்படும் ப்ரொஃபசர் அசோக் ராஜ் திடீரென மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் என்ன, சரவணனின் நிலைமை என்ன என்று காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.